உங்களோட குலசாமி எல்லையில் இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னைய காத்து நிற்கிற குலசாமி நல்லா இருக்கணும், குலதெய்வ எல்லை நல்லா இருக்கணும். அப்படி என்னுடைய குலசாமியோட எல்லை நல்லா இல்லை அப்படின்னா நான் நல்லா இருக்க முடியாது, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க முடியாது. எனக்கு வர்ற நடக்கிற கெட்ட நிகழ்வுலேருந்து என்னை யாருமே காத்து கொடுக்க ஆள் இல்லாமல் நான் ஒரு அனாதையாக ஆக்கப்படுவேன். கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள்லேருந்து என்னைய பாதுகாக்காமல் நான் பாதிக்கப்படுவேன். அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? இதிலெல்லாம் வந்து நம்மளை பாதுகாக்கிற பாதுகாவலன் யார் அப்படின்னா நாம் வணங்குற குலசாமி. அந்த குலசாமியை நாம் எப்படி பாதுகாக்கணும்? அதாவதுங்க, என் குலசாமி எப்படி என்னைய பாதுகாக்குதோ அந்த குலசாமியை நான் பாதுகாக்கணும்ல. என்னங்க, நான் மனுஷன் மனுஷன் எப்படிங்க சாமியை பாதுகாக்க முடியுமான்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேள்வியை முன்வைக்கலாம். பாதுகாக்கணும். அதுக்கு தான் குலமக்களுக்கு இருக்கிற மிகச்சிறந்த பொறுப்பு. இன்னைக்கு ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இதை கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய குலசாமியோட அருமை வறுமை, அதோட வலிமை, அதனுடைய சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இது போன்ற தப்புக்கள் எங்கேயும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அதாவது யாருமே தெரிஞ்சு அறிஞ்சு செய்ய மாட்டாங்க, தெரியாமல் செய்கிறத. இப்போ நான் ஒரு சூனியக்காரனாக இருக்கேன், நான் ஒரு சூழ்ச்சியான ஒரு செயலோட எண்ணத்தோடு நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இதைத்தான் செய்ய போகிறேன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு செய்ய மாட்டேன். அவங்கள நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி தவறான செயல்களை அவங்களுக்கு நான் செஞ்சு விட்டுருவேன். அது மாதிரியான நிகழ்வுகளை நாம் நடக்காமல் பார்த்துக்கணும். சரி, இப்போ உங்கள் குலசாமி எல்லை இருக்குது. நீங்கள் ஏன் குலசாமி எல்லையை வருஷம் வருஷம் போய் சாமியை கும்பிடணும், திருவிழா எடுக்கணும், தெய்வத்துக்கு வலிமை சேர்க்கணும், அந்த தெய்வத்தோட சக்தியை பேச வைக்க காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு தான். அந்த எல்லையை பராமரிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, வலிமைப்படுத்துறதுக்கு. இது எல்லாமே நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? சரிங்க, யதார்த்தமான உண்மையான நிகழ்வுகளுக்கு வருவோமே. என் வீடு இருக்குது அப்படின்னா என் வீட்டில் இருக்கிற மக்கள் யாரும் அந்த வீட்டை உழைக்கணும், சிதைக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்கு வெளியே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நினைக்கலாம், இந்த வீட்டில் குழப்பத்தை உருவாக்கணும், இந்த வீட்டில் சண்டைகளை சச்சரவுகளை உருவாக்கணும், இந்த வீட்டில் உண்மை நீதி சத்தியம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க நினைக்கலாம். அந்த வெளியே இருக்கிறவங்க கூட இந்த வீடு நல்லா இருக்குது, இந்த வீட்டில் இருக்க அன்பான மக்கள் நல்லா இருக்காங்க, இந்த வீட்டில் நல்லா சக்தி இருக்குது, அதனால் அவங்கள வெளியேற்றி விட்டு நாம் உள்ளே குடியேறணும் அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க இந்த வீட்டில் போய் நாமளும் ஒரு ஆளாக சேர்ந்துக்கிறணும், அது நல்ல இடமா இருக்குது, நல்ல சக்தியாக இருக்குது, நமக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க நினைக்கலாம். இது எந்த வீடுன்னு நான் சொன்னது குலசாமியோட எல்லையை. என்னுடைய குலதெய்வ எல்லை இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வம் சத்தியமான மக்களுக்கு காலத்துக்கும் காத்து நிற்கும். அப்பேற்பட்ட சக்தியை நாம் அபகரிக்கணும், அப்படிப்பட்ட சக்தியை நாம் கைப்பற்றணும், அப்படிப்பட்ட சக்தியை நாம் வீழ்த்தணும் அப்படின்னு என் வீட்டுக்குள்ளே எவன் உள்ளே வந்து அந்த செயலை செய்கிறானோ அப்போது தான் என் வீடு பாதுகாக்கம், அப்போது தான் என் வீடு பாதிக்கப்படும். மறுபடியும் அறிவு நண்பர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் குலசாமி எல்லைக்கு உள்ள நுழையாமல், உங்கள் குலசாமி எல்லைக்கு உள்ள ஏதாவது தவறான காரியம் யாரும் செய்யாமல் உங்கள் சாமி உங்ககிட்ட பேசாமல் போயிடாது. உங்கள் சாமி அந்த எல்லையை விட்டு விலகாது. உங்கள் சாமியை யாராலும் கட்ட முடியாது. அப்போ யாராவது ஒரு மாந்திரிகனாக இருக்கலாம், ஒரு சூழ்ச்சிக்காரனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு தீய வினைகள் புரிகிறவனாக இருக்கலாம், அல்லது ஆசைக்கும் பேராசைக்கும் மயங்கி போன ஒருத்தர் இருக்கலாம். அவன் உள்ள உங்கள் குலசாமி எல்லைக்கு உள்ள வந்து ஒரு சில செயல் செய்தால் மட்டுமே அங்கே இருக்கிற தெய்வத்தை பாதிக்கும். அதாவதுங்க, இதை கூட நான் சொல்கிற காரணம் என்னன்னா, எனக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்கள்லாம் பொது வழியில் சொல்கிறது சரியானதாக இருக்காது. அதனால் பட்டும் படாமல் அறிவு நண்பர்களுக்கு, குலதெய்வத்தை பராமரிக்கிற பெருமக்களுக்கு இதை புரிய வைக்க ஆசைப்பட்றேன். இது எல்லா இடத்துலலாம் நடக்காதுங்க. எல்லா எல்லைகள்லையும் எல்லா மக்களும் அந்த குலசாமியை நம்பி, அந்த சாமியாடி பெருமக்களை நம்பி சத்தியமான வழிகளுக்கு மட்டுமே துணையாக நின்று எல்லா எல்லைகள்லையும் குலசாமி அந்த மக்கள் பாதுகாத்து வர்றாங்க. அதனால் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சில எல்லைகளில் தெய்வத்தை பறிகொடுத்து, குலசாமி எல்லையை பறிகொடுத்து, அந்த குலதெய்வத்தால் பாதிக்கப்பட்டு பல உயிர்களை பறிகொடுத்து, பல இழப்புகளை பறிகொடுத்து, ஒன்றுமே இல்லாமல் யாருடா நம்மளை காத்து நிற்பான்னு ஏங்கி நிற்கிற மக்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய குலதெய்வம் அந்த எல்லை அவங்கள விட்டு பறி போயிருக்கும்.
சரிங்க. எப்படிங்க? என் வீட்டுக்குள்ள வந்து எப்படி அத சரி பண்ண முடியுமா? அது எப்படிங்க? என்னங்க யாரா இருந்தாலும் அந்த சாமி அனுமதிச்சுருமா? ஒரு சூழ்ச்சிக்காரன் வரான், ஒரு மாந்திரீக, தாந்திரீகக்காரன் உள்ள வர்றான்னா, உள்ள இருக்க சாமி அனுமதிச்சுருமா? அவன சங்குல மிதிச்சு அவன வெளிய ஏத்திறாதாங்க? எப்படிங்க அவனால அந்த காரியத்த செய்ய முடியும்? அப்புறம் என்னங்க அந்த எல்லையில சாமி? அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம். அந்த அறிவார்ந்த பெருமக்களுக்கு என்னுடைய பதில் என்ன தெரியுமா? நான் அழைக்காம விருந்தாடி எவனும் உள்ள வரமாட்டான். முதல்ல அத புரிஞ்சுக்கணும். நான் என் வீட்ல இருக்கேன். வீட்ல நான் இருக்கேன் அப்படின்னா, நானு யாரையுமே அழைக்காம என் வீட்டுக்குள்ள எவனும் உள்ள வந்துர மாட்டாய்ங்க. அப்படி உள்ள வந்தாலும் அவனுக்கு உள்ள அங்கம் பதறும், அச்சமா தான் எந்த ஒரு செயலையும் செய்வேன். அதுல அந்த செயல வெற்றி பெற முடியாது. அப்ப நான் அழைக்கணும். "வாங்கய்யா, வாங்க. வீட்டுக்குள்ள வாங்க. இந்தாங்கய்யா, எங்க வீட்ல வீடு சார்ந்த பொருள் இந்தாங்கய்யா. இந்தாங்கய்யா" அப்படின்னு நானும் ஒரு சில என்னுடைய வீட்டோட அங்க அடையாளங்கள நான் யாருக்காவது குடுத்து, அவன நாம அழைச்சா தான் அவன் உள்ள வந்து செய்யற செயல செய்வான். அது கூட என் கண்ணுக்கு நல்லதா தெரியும். ஆனா, எல்லாத்தையும் வாரி சுருட்டி அள்ளிட்டு போயிருவேன். இல்லன்னா வாரி சுருட்டி மண்ணோட மண்ணா புதைச்சுட்டு போயிருவேன். சரிங்க. அப்படி நான் அழைக்கிறேன். அப்படி நான் அழைக்கும்போது அப்ப அந்த சாமி விட்டுருமா? நான் அழைக்கிறேன். நான் அவங்கள ஒரு சூழ்ச்சிக்காரன கூட எனக்கு ஆசை, பேராசை இருக்கு. சாமிய நான் அபகரிக்கணும், சாமிய நான் ஆடணும். இந்த எல்லையில நான் தான் ஆதிக்கம் செலுத்தணும்னு நான் வெளிய இருக்கிற ஒரு சூழ்ச்சிக்காரன கூட நான் உள்ள அழைக்கிறேன்னு வைங்களேன். அப்ப அந்த சாமி விட்டுருமா? அத பார்த்துக்கிட்டே இருக்குமா? அப்ப அந்த சாமி என்னைய தண்டிக்காதா? அப்ப அந்த சூழ்ச்சிக்காரன தண்டிக்காதான்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேள்விய முன்வைக்கலாம். அவங்களுக்கு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, முதல்ல 2 விஷயம் இருக்கு. முதல்ல என்ன அப்படின்னா, என் வீடு அப்படின்னா, என் வீட்ல இருக்க எல்லாத்தையும் நான் நம்புவேன். அது ஏன்னா என் புள்ள அது. என் புள்ள மதிமயங்கி என்னைய புரிஞ்சுக்காம, தெரியாம தவறான பாதையில இருக்குது அப்படின்னு என் பிள்ளைய நான் தண்டிச்சிட மாட்டேன். 1. இன்னொன்னு, என் பிள்ள என்கிட்ட இருந்து ஒரு பொருள எடுத்துட்டு போகுது அப்படின்னா, என் பிள்ள தான அப்படின்னு என் பிள்ளைங்கிற அந்த ஒரு அதிகாரத்துல நான் அத தடுக்க முடியாது. அதே சமயம் என் பிள்ள கொண்டு போய் குடுக்குற அந்த பொருள் என்னைய பத்தி என்னைய பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொருளா இருக்கும். அப்ப அந்த பொருள கொண்டு போய் இது போன்ற ஒரு சில தவறான செயல் செய்ற மக்கள்கிட்ட சூழ்ச்சி, மாந்திரீக, தாந்திரீகங்கிட்ட அந்த பொருள் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல, முதல்ல அந்த சூழ்ச்சிக்காரங்கிட்ட இருந்து, அந்த மாந்திரீக, தாந்திரீகவாதிகிட்ட இருந்து அந்த பொருள நான் மீட்டெடுக்கணும். அந்த பொருள நான் மீட்டெடுத்தா தான் இந்த எல்லையில இருக்க என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய தெய்வங்களுக்கு நான் இப்ப வளமா எல்லா மக்களையும் நான் காக்க முடியும். என் பொருள் இன்னொருத்தர்ட்ட இருந்தா, அது எனக்கா இருந்தாலும் இந்த எல்லைக்கு பாதுகாப்பு. முதல்ல அத மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பொருள் யாருகிட்ட இருக்கோ, அவங்ககிட்ட நான் போய் நேருக்கு நேரா நிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். 1. இன்னொன்னு என்ன அப்படின்னா, என் பொருள எடுத்து குடுத்த என் பிள்ளைய நான் ஒரு பார்வை பார்த்தேன் அப்படின்னா, அவன் உயிர் போயிடும். அவன நான் இழந்துருவேன். அவன நான் இழக்கிறது மட்டுமல்லாம, அவன அடுத்தடுத்து வர்ற அந்த தலைமுறை தலைமுறை பிள்ளைகளே இல்லாம போயிரும். அப்ப என்னுடைய அந்த வீட்டோட அந்த விருத்தி குறைஞ்சு போகும். அந்த எல்லையோட வாரிசு விருத்தி குறைஞ்சு போகும். அதனால அந்த செயல என்னால செய்ய முடியாது. அப்ப என் புள்ள என்னை அறியாம, என்னைய நம்பாம எனக்கு செய்ற துரோகம், இது போன்று ஒரு சில மாந்திரீக, தாந்திரீகங்களுக்கு வளமா அமைஞ்சு போகுது. அப்ப என்ன பண்றான்? சந்தோஷமா உள்ள வர்றான். என் வீட்டுக்குள்ள வர்றான். உள்ள வர்றான். ஏன்னா அவனுக்கு துணையா ஆள் உள்ள நிக்கிறோமே. உள்ள வர்றான். உள்ள வந்து எல்லா செயலையும் செய்றான். அப்ப என் சாமி ஏன் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, உள்ள வரும்போதே வெளிய செய்ய வேண்டிய எல்லா செயலையும் செஞ்சு ஏன் அப்படின்னா பொருள் இருக்கே. என்னைய சார்ந்த பொருள் இருக்கே. அந்த பொருளுக்கு தேவையான அந்த பொருள பேச விடாம, அந்த பொருள அ எந்த ஒரு சக்திய வெளிப்படுத்த விடாம, ஒரு வேலை செஞ்சு தானே உள்ளேயே வர முடியும். அப்ப உள்ள வர்றவன் சாதாரணமா வந்துருவானா? அதனால தானே அவன மாந்திரீகன், தாந்திரீக, சூழ்ச்சி, சூனியக்காரன்னு பேரே. அப்ப உள்ள வரும்போதே, அதற்குரிய முன்னேற்பாடுகள உள்ள செஞ்சு, உள்ள வந்ததுக்கு அப்புறம், இருக்கிற ஒவ்வொரு சக்திகள பதம் பாக்க அந்த இடத்துல ஏற்பாடுகள் நடக்கும். அப்ப அந்த தெய்வம் அந்த இடத்துல, அந்த நேரத்துல முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணும். அப்ப எப்போது எல்லா மக்களும் அந்த தெய்வத்துக்கு எதிராக அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படுதோ, அப்போது அந்த எல்லையில் ஒரு சில பொருட்கள் அங்கே அந்த மண்ணுல புதைக்கப்படும். அந்த பொருட்கள் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய, உள்ள இருக்கிற தெய்வ சக்தி, என் வீட்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறும். இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல பேசாம, அடங்கி, ஒடுங்கி, அமைதியா இருந்துக்கிறோம். இதுதான் நிலை. அறிவு நண்பர்களுக்கு, சாமி அடிகளுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த பதிவின் மூலமா
குலதெய்வ எல்லைய உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, உங்க குலசாமிய பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் தான் அந்த குலதெய்வ எல்லைக்கு மிகவும் முக்கியமான பாதுகாவலர்கள். நீங்க அந்த எல்லையில இது போன்ற ஒரு சில செயல, மாந்திரீக, தாந்திரீக செயல, சூழ்ச்சியான செயல்கள நீங்கள் உடன் போய் இது போன்ற செயல் நடந்துருச்சு அப்படின்னா, இவ்வளவு காலமா காத்து வந்த அந்த குலசாமி பேசாம போயிரும். அதனால நாம என்ன பண்ணணும்? நம்ம குலசாமிய அடிக்கடி போய் சந்திக்கணும், வணங்கணும், முடிஞ்சத செய்யணும், வழிபாடுகள இடைவிடாம நாம செய்யணும், ஊக்கப்படுத்தணும். அப்படி ஊக்கப்படுத்தினா தான், இது போன்ற தீய சக்திகளை எதிர்த்து சண்டையிட்டு, வாசப்படியிலேயே சங்குல மிதிச்சு எத்தி வெளிய எறியிற நிலைய நாம உருவாக்க முடியும். அதுக்கு நம்ம சாமிய பலப்படுத்தணும். அதனுடைய தேவை என்ன? குலசாமிங்கிறது நம்மள காக்கிற சாமிக்கு நாம என்ன செய்யணும்னா, அதனுடைய சக்தியோட உருவேற்றத்த அதிகமாக்கணும். அனுதினமும் பூஜை. முடியலையா? வாரத்துக்கு ஒரு தடவ, முடியலையா? மாசத்துக்கு ஒரு தடவ. தெய்வத்துக்கு தேவையானத நிறக்க நிறக்க செஞ்சு செலுத்தி அந்த சாமிய நாம பலமா வச்சா தான் எல்லாத்துக்கும் பலம், பாதுகாப்பு. எல்லாம் ஒரு சில பேருக்கு தான் பேசுது. மத்தவங்கலாம் பேச மாட்டுது. ஒரு சில பேர் தான் பாதிக்கப்படுறாங்க. மத்தவங்கலாம் நல்லா தான் இருக்காங்கன்னு நம்ம வாயிலேயே வெத்தலையே போடாம மென்னுக்கிட்டே இருந்தோம்னா, அதோட ஒரு பிரயோஜனமும் இல்ல. கஷ்டம் நீங்காது. அப்ப என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு நாம ரொம்ப கவனமாக நம்மளுடைய குலதெய்வ எல்லையை நாம கண்காணிக்கணுங்கிறதுக்காகத்தான் அறிவு நண்பர்களுக்கும், குலதெய்வத்தை நேசிக்கிற பெருமக்களுக்கும், உயிருக்கு உயிரா தெய்வத்தை சுமந்து நிற்கிற சாமியாடி பெருமக்களுக்கும் இந்த பதிவு. இது எல்லாம் அந்த சாமிக்கு நடக்கும்போது, அந்த சாமிய சுமக்கிற சாமியாடிகளுக்கு அடிக்கும். சாமியாடிகள கூட சாய்க்கும். சாமியாடிகள கூட முடக்கும். அந்த சாமியாடிகள் பாதிக்கப்படுவாங்க. அதனால இதெல்லாம் நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு ஏன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்க குலசாமிய பாதுகாக்கிற அந்த பாதுகாவலர்களாக நீங்க இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.